ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி, வெஜிடபிள் கழுவின தண்ணி எல்லாத்தையுமே செடிக்கு எடுத்து போய் ஊற்றுவேன். சின்ன வெங்காயம் கட் பண்ண தோல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையுமே தண்ணியோடு கலந்து செடிக்கு ஊற்றலான்னு எடுத்துக்கிட்டேன். நைட்டு எப்போவுமே கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுடுவேன். மார்னிங் அதை காக்காவுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிற பழக்கம் உண்டு. அதையும் எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வச்சாச்சு. ஒரு பெரிய கேனில் மண் கொட்டி வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கழுவின தண்ணி, அழுகின தக்காளிலாம் போட்டிருந்தேன். அதில் அழுகின தக்காளியிலேருந்து தக்காளி செடி 2 வந்திருக்கு. அதில் பூவும் விட்டுடுச்சு. எடுத்துகிட்டு வந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த செடிக்கு ஊற்றிட்டு சமைக்கிறதுக்கு போயாச்சு. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு வேக வச்சு அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்கீரையை வேக வச்சு எடுத்து தண்ணி எடுத்து ரசம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ரசம் அப்படியே சூப்பு மாதிரியே குடிக்கலாம். நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி தான் தண்ணி இந்த முருங்கைக்கீரை வேக வச்சு தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். மார்னிங் தோசைக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்து சட்னி பண்ணியிருக்கேன், ரோட்டு கடை ஸ்டைலில். முருங்கைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூடான சாதம் வடித்தாச்சு. முருங்கைக்கீரையை வேக வச்சு தண்ணி எடுத்து ரசமும் சூப்பராக வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு டம்ளர் உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்தங்கஞ்சி இது. இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, டைம் இருக்கும்போது பாருங்கள். சைட் பை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் ஊற்றிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சும் செம்ம சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. இன்னோட எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.